என்ன தேவ பிள்ளைகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல போதுமான நித்திரை தேவன் கொடுத்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கே இருந்துச்சுன்னா, யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் பார்ப்பதற்காக அல்லது உறவினர்கள் கூட, ஒருவேளை நமக்கே கேஸ் இல்லைன்னா கூட மற்றவர்கள் கூட போன அனுபவம் அல்லது யாராவது உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அனுபவம் நிறைய இருக்கும் இல்லை? எங்களுக்கும் சில நேரத்தில் ஒரு டைமில் வாய்ப்பு கிடச்சிருந்தது. அப்போது நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ்க்காக போயிருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அங்கே போகணுன்னாவே எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு. அங்கே என்ன போய் சொல்லணும்னு எனக்குரிய லாயர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டு முடித்த பிறகு நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்னு. அவங்க தவறாக சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கணவர் தவறான வழியில் அந்த பாதையில் போனது, ரொம்ப வேகமாக போயிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பிச்ச பிறகு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்படி சொல்ல உடனே எனக்கு உண்மையை தானே சொல்லணுன்ட்டு நான் இல்லை அப்படி அவங்க பண்ணல, எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொன்னாங்க, அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சைட்லேருந்து சொன்னாங்க. அதாவது ஒரு நீதிபதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், இரண்டு பக்கமும் என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க. அப்படி விசாரித்துட்டு அதுக்கப்புறம் எந்த பக்கம் உண்மை, எந்த பக்கம் சொல்றது பொய்ன்னு அவங்க அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சொல்லுகிற விதம், அந்த பதட்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க, இவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் சில நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான ஆதாரங்கள், சில இந்த காலகட்டங்கள்லாம் பொய் ஆதாரங்கள் கூட என்ன செய்யறாங்க, பிணைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்க நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்து ஆண்ட ஜேம்ஸ் என்பவர் என்ன செஞ்சார்னா, தான் நீதிபதி என்று சொல்லி அவர் ஒரு அந்த பதவி ஏற்றுக்கொண்டு, நான் நீதிபதியாக என்ன செய்ய போறேன், இன்னிலிருந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ் அவர்கிட்ட வருது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஒரு தர கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு என்ன செய்யறாரு, அப்படியா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே, உங்க பக்கம் எல்லா நியாயமும் உங்க பக்கம் தான் இருக்குது, சரி நான் உங்களை மட்டும் விசாரிச்சுட்டா முடிவு எடுக்க முடியாது இல்லையா, நான் அடுத்த சைடு என்ன செய்யறேன், விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜேம்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த பார்ட்டியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றத பார்த்தா இவங்களை காட்டிலும் ரொம்ப நேர்மையா இருந்துச்சு. இப்போ இவருக்கு ரொம்ப குழப்பம், என்னடா அவங்க சொல்றது பார்த்தா அப்படி இருக்கு, இவங்க சொல்றது பார்த்தா இப்படி இருக்கு, குழம்பிட்டாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் தவறானவங்கன்னு சொல்லி தீர்ப்பு மனதில் வச்சிருந்தவருக்கு, இப்போ அவங்க சொன்னதை கேட்ட உடனே என்னச்சு, ஆப்போசிட்டானவங்க அவங்க செஞ்சுதான் தவறா இருக்கு, இவங்க ஒரு வேளை கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குழம்பிட்டே ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சார்னா, இந்த பதவியே எனக்கு வேண்டாம் ஏன்னு சொன்னா அவரால் தீர்மானிக்க முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நியாயாதிபதி அப்படி இல்லை, சரிங்களா? ஒருவேளை நம்ம சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை எடுத்து சொல்ல முற்படுவோம், அவருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் முற்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் நீதியோடு எப்படி சத்தியத்தின்படி உங்களை என்ன நியாயத்திற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நம்ம நிற்கும் பொழுது என்ன செய்யணுமா, அவர் நம்ம மனநிலை மாதிரி இல்லை. எப்படி அந்த சதிசெயர் பரிசெயர்கள்லாம் மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்காக காரியங்களை செஞ்சாங்களோ அப்படி இல்லை. நம்ம நியாயாதிபதி வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. தாவீது பக்தன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சங்கீதம் 98:9 அவர் சொல்லுவாரு, அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நிதானத்தோடு, சும்மா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது இல்லை, ரொம்ப நிதானத்தோடு அவர் என்ன செய்யறாரு, மனுஷனுக்கு நியாயத்தை அவர் தர காத்திருக்கிறார். எப்பேற்பட்ட அன்பான தேவன். அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அவர் நம்ம மேத்துல நியாயம் தீர்க்கணும்னு சொன்னா டப்புன்னு நியாயம் தீர்த்தா நம்ம எப்பயும் மறித்து போயிருப்போம், நம்ம அதுக்கான தண்டனை அனுபவிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் உங்கள் மேல என் மேல ரொம்ப அனுபவித்திருக்கிறதுனால ரொம்ப நிதானமாக பொறுத்து நேரத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, எப்படி வாய்தா வாங்கிட்டே போவாங்களே கேஸ் லாங் ஆகிட்டு இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த மக வந்துடணும், தீர்ப்பு அவளுக்கு
தவறாக எழுதிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நீதிபதி, நம்ம கிறிஸ்து என்ன செய்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடி கொண்டிருக்கிறார். அந்த வழக்கறிஞர் உங்களோடு கூட இடைப்பட ஆசைப்படுறாரு. உங்களுடைய வழக்கை அவர்கிட்ட கொண்டு போங்க. எந்த காரியம் இருந்தாலும் அவர் நீதியோடு அவர் நியாயந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேசி பெண் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஆண்டவரத்தில் கூப்பிட்டு வருவாங்க, எப்படியாச்சும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், தரையில் எழுதுவார், உங்களில் யார் தவறு இல்லை செய்யலையோ அவங்க என்ன செய்யுங்க, அவளுக்கு தண்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் அங்கே தண்டிக்கணும். எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம்ன்றதை நம்ம நான் செஞ்சது மறந்துடக்கூடாது. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணுமா யோசிக்கணும். எல்லாரும் தெய்வ மகிமை அற்றவர்களாக, ஏன் சொன்னால் பாவத்து நிமித்தமாக. அப்படின்னு பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, அந்த நீதிபதி அவர்கிட்ட என்ன செய்யுங்க, உங்கள் வழக்கை கொண்டு போங்க. அவர் நீதியோடும் நிதானத்தோடும் அவர் நம்மை நியாயத்திற்கு காத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு என்ன செய்யணும், சீக்கிரமாக வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் வக்கீல் உங்கள் லாயர்கிட்ட சொல்லி என்ன செய்வோம், கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம், அவர்கிட்ட என்ன செய்வோம், சரண்டர் ஆகும். நீங்கள் எப்படியாவது என்ன இந்த கேஸில் இந்த பாவத்துலேருந்து என்னை விடுவித்தரலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் அவர் நீதியோடும் நிதானத்தோடும் மனுஷனை நியாயத்திற்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளை நீங்கள் என்ன செய்யலாம், அவருடைய பாத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரத்தில் நம்முடைய பாவறிக்கை இட்டு என்ன செய்யலாம், அந்த நீதியுள்ள நியாயாதிபதி பக்கத்தில் நம்ம போய் நிற்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், இடத்துல நம்முடைய வழக்கை கொண்டு போவோம். அவர் எல்லாவற்றையும் நீதியோடு நியாயத்தோடு, உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அவர் பாத்தில் போங்க, அவர் ரொம்ப அழகாக தீர்த்து வைப்பாங்க. மனுஷன்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் தவறான தீர்ப்புகளை நமக்கு தருவார். ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவங்களுடைய நீதியோடு அவர் நியாயம் தீர்த்து அவர் வரும்பொழுது என்ன செய்ய போகிறாரு, உங்களுக்கான எனக்கான எல்லா பலனும் ரிவார்ட்ஸ் எடுத்து வர போகிறாங்க. அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இது அந்த நாள் இதுவாக கூட இருக்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவோம். அந்த ஜீவ கிடத்தை பெறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நம்முடைய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்து வருகிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளை காண செய்திட அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா காரியத்திலும் இந்த கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். போக்கிலும் வரத்திலும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க எங்களை வழி நடத்துங்க. பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருங்க சாமி. ஆண்டவரே, நீரே நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வழக்கையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய தவறுகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க சாமி. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உமக்கு எங்களுடைய காரியங்களை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க சாமி. அது எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளது ஆண்டவரே, எங்களுடைய மாமிசமோ பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது கர்த்தாவே. அந்த பலவீனத்திலிருந்து யாரெல்லாம் என்னுடைய மாமிசம் பலவீனமா இருக்குது என்று சொல்லி அவனுடைய பாதத்திலே மன்றாடுறாங்களோ சாமி, அவனுடைய பலவீனத்தெல்லாம் நீக்கி போட்டு அவன் உற்சாக ஆவியோடு உண்மையோடும் முழு இருதயத்தோடும் மெய்த்தொழுது கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. அப்படியே ராஜ்யம் வரும்பொழுது அனுரின் எங்களுக்காக கொண்டு வருகிற அந்த கிடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா? இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.